என்னை வந்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை வந்து வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. ஜெயபாண்டி ஒரு அனாதை. ஏதோ கலெக்டர் அசிங்கமான வீடியோ போட்ட உடனே என் பிள்ளையெல்லாம் இனி வெறுத்து நீங்கள் போயிருங்க வெளியே, உங்களெலாம் நாங்கள் வீட்டில் வச்சுக்கிற முடியாதுன்னு. நான் பிள்ளைகளை வந்து நீங்கள் வீட்டில் இருங்கப்பா, நான் என் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன், அன்ன வரைக்கும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து தனியாக ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி அந்த வீட்டில் குடியிருந்துக்கிட்டு செல்ஃபோனு வேலையும் பார்த்துக்கிட்டு, வேலை பார்க்காதவனாக இருந்தால் திருட்டுப்பட்டம் கட்டியிருப்பாங்க. அதுக்காக தான் என் மாணவர்கிட்ட நான் சொன்னேன், நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் நான் வந்து இந்த இவிஎம் மிஷின் இதெல்லாம் வந்து செய்வேன். அதனால் தயவுசெய்து மாணவர்கள் மாணவிகள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் இறங்கக்கூடாது. நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இவிஎம் மிஷின் போட்டிக்கு முன்னாடி இப்போ வந்து என்னென்னா, என்னை நீங்கள் கைது பண்ணதுனால ஜெயபாண்டி ஒரு வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க, ஒரு அனாதை அப்படி இப்படின்லாம் எழுதியிருக்கீங்க. ஆனால் கலெக்டரை வந்து ஆபாச வீடியோ போட்டான், எதுக்கு போட்டான்? அந்த மாதிரி போட்டதை வந்து பத்திரிக்கையிலையோ டிவிலேயோ என்னுடைய யூடியூப்பை வந்து நீங்கள் அழிக்கிறீங்க. நான் குற்றவாளியாக இருந்தால் என் யூடியூப்பை நீங்கள் அழிப்பீங்களா? நீங்களா சொல்லுங்கள். நான் ஜெயபாண்டி குற்றவாளியாக இருந்தால் யூடியூப்பை நீங்கள் அழிப்பீங்களா? அதை அழிக்கக்கூடாது. நான் அதுதான் சொல்லியிருக்கேன். முதல் வாய்தாவில் ஜெயம் 1 நீதிமன்றத்தில் அந்த வீடியோ தான் ஆதாரம். அந்த வீடியோவை அழிக்கக்கூடாது. மதுரை கலெக்டர் அவங்கள ஆபாச வீடியோ போட்டதை வந்து மறைக்கக்கூடாது. இவங்க குற்றத்தை கலெக்டரே மறைச்சாங்க என்றால் நாளைக்கு சாதாரண பொதுமக்களுக்கு இந்த மாதிரி குற்றம் நடக்கும்போது வேடிக்கை தான் பார்ப்பார்கள். தன்மேல் ஒருவன் அசிங்கமான ஒரு வீடியோ போட்டிருக்கானா அதை வெளிப்படுத்தி எதற்காக வீடியோ போட்டான் அப்படின்ட்டு ஆராய்ந்து அதை எப்படி சரி செய்யணும், எந்த மாதிரி அவனை வந்து கைது செய்து இந்த குற்றத்தை எப்படி செய்ய போச்சுன்னு கேட்கலாம் அப்படி என்று வீட்டில் வந்து கைது பண்ணியிருக்கணும். ஜெயபாண்டியை வீட்டில் வந்து கைது பண்ணாமல் ரோட்டில் வந்து கைது பண்ணது தப்பு. அப்படி கைது பண்ணும்போது நீங்கள் என் சொந்த பந்த வீட்டுகளை கூப்பிட்டு போயிட்டு என் பிள்ளைகிட்ட கூப்பிட்டு போயிட்டு என்னையும் வச்சு, இவர் உங்கள் அப்பாவா, இவர் உங்கள் அப்பாவை நீங்கள் அடித்து விரட்டிட்டீங்களா, அல்லது உங்கள் அப்பா என்ன தவறு பண்ணார், உங்கள் அப்பாவை வீட்டை விட்டு வெளியேற்றிருக்கீங்க அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு செய்து அந்த வீடியோ ஆதாரத்தை என்கிட்ட காமிக்கலாம். ஆனால் நான் அந்த சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி என் குடும்பத்தோட என் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நானும் பேசிட்டு, இந்த மாதிரி நான் சிறைக்கு போனாலும் யாரும் என்னை தேடி வரக்கூடாது, நானே வந்துடுவேன், நான் வந்து இந்த நல்ல காரியத்துக்காண்டி போகிறேன், அந்த இதை முடித்த உடனே நான் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொடுக்க போகிறேன், அதனால் தயவுசெய்து யாரும் என்னை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த கோயில்லையும் என் சம்சாரத்திட்ட என் மகன்கிட்டலாம் சொல்லிட்டேன். எங்கள் அண்ணன் எங்கள் மதினி எல்லார்ட்டையும் என்னை யாரும் பார்க்க வராதிங்க, இந்த மாதிரி நான் சிறைக்கு கொண்டு போனால் நீங்கள் இங்கே மட்டும் இருங்க, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னையை கெட்ட பேர் ஆக்கிறதுக்கு எப்படி எழுதியிருக்காங்கன்னா, தருமபுரியில் அனாதியாக தெரிஞ்சிருக்கேன். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சாதாரண பொதுமக்கள் கூட ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி ஜெயபாண்டி இப்படி இருந்தாருங்க அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிங்கன்னா அதற்கு 1 லட்ச ரூபா தரேன். மதுரை மாவட்டத்தில் யாராவது ஒருத்தன் நான் வந்து டீ வாங்கி கொடுத்தேன், இவர் இந்த இடத்துல பிளேட்பாரத்தில் படுத்து கிடந்தார், அந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா மதுரை மாவட்டத்துக்கு. ஜெயபாண்டி வந்து தன்னுடைய குடும்பத்தில் சண்டை போட்டு ஒரு பஞ்சாயத்து மாதிரி கல்யாணம் முடித்த நாள்லேருந்து இன்று வரையும் அப்படி ஒன்று நடந்திருந்தால் அதை வீடியோவாக காமிச்சா 1 லட்ச ரூபா தரேன். பிள்ளையை அடிக்காமல் யாரும் வளர்க்க முடியாது. இன்றைக்கி சிறைக்குள்ளே, மத்திய சிறைக்குள்ளே, டேய்
யாராலும் சேட்டை பண்ணிங்கன்னா தனி செல்லு வச்சுருக்கான், அங்கே போட்டுருவோம். இல்லை பச்சை அடப்புக்குள்ளே போட்டுருவோம். நான் அந்த பச்சை அடப்புக்குள்ளே தான் 10 மாதம் இருந்தேன். ஐயா என்னை பச்சை அடப்பில் அடைக்கிறீங்க, கடைசி வரைக்கும் நான் பச்சை அடப்புக்குள்ளே இருந்துட்டு வெளியே போகிறேன். ஏன்னா நான் மாத்திரை சாப்பிட கிடையாது, எனக்கு எந்த நோயும் இல்லை. ஆனால் மாத்திரை சாப்பிட்ற பொறுப்பில் என்னை போடுறீங்க. ரைட்டு, ஓகே, அதனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் அடுத்து இந்த ரூம்பை விட்டு மாற்றக்கூடாது அப்படின்ட்டு அதே ரூம்லேயே இருந்தேன், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். அதனால் நீங்கள் என்னைய கெட்ட பேர் ஆக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், போலி விஞ்ஞானி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா போலி விஞ்ஞானி எழுதுனா பத்திரிக்கையில் போட்டு எல்லோரும் ஏயா போலி விஞ்ஞானி ஏயா எழுதுன்னு நானே கேட்க ஆரம்பிச்சிருவேன். நான் ரியல் விஞ்ஞானி. அது வச்சு நான் என்ன செஞ்சுட்டேன்னா, சிறைக்குள்ளே இருக்கும்போதுலேயே ஒரு வரைபடத்தை வரைஞ்சி, நான் குற்றவாளி இல்லைங்க, நான் வழிப்பறி பண்ணலைங்க, யார்கிட்டையும் 1200 பிடிங்கிட்டு போகலைங்க, நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு ஒரு அறிவியல் பொருள் மூலமாக வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். எப்படி என்றால், படிக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்திலே முதல் முறையாக சம்பளம் கொடுக்க போகிறேன். படிக்கிறனால வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக 1ஆம் வகுப்புக்கு 25 ரூபா, 2ஆம் வகுப்புக்கு 50 ரூபா, 3ஆம் வகுப்புக்கு 75 ரூபா, இப்படி 12 வருஷம் படித்து முடித்த உடனே பண்டாவது 7,02,000 ரூபா வருது. அதில் டிவி வாங்கலாம், இலவச கொடுத்த டிவியை, இலவசமாக கொடுத்த லேப்டாப்பை வாங்கிக்கலாம், இலவசமாக கொடுத்த செல்ஃபோனை வாங்கிக்கலாம், இலவசமாக திருமண உதவி 10,000 அதுலேயே நம்ம செலவு பண்ணிக்கலாம். அந்த 7,02,000 ரூபாயில் வீடும் கட்டிக்கலாம், திருமணம் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு முதல் முறையாக எந்த நாட்டிலையும் எந்த அரசும் செய்ய முடியாத ஒரு சாதனையை நான் செய்ய போகிறேன். எப்படி என்றால், 16ஆம் தேதி 9வது மாதத்தில் 6 ATJ நீதிமன்றத்தில் வாய்தா. அந்த வாய்தாவுக்கு போகும்போது நீதிபதி ஐயாட்ட என்ன சொல்கிறேன், ஒரு பத்திரம் கொண்டு போகிறேன், அந்த பத்திரத்தை வாங்கணும். அந்த பத்திரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுப்பேன் 75 நாளைக்குள்ளே. அதே மாதிரி 11, 10, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். இதெல்லாம் 75 நாளைக்குள்ளே கொடுக்கலன்னா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1 கோடி ரூபா அவதாரமாக கட்ட தயார்னு சொல்லி அந்த பத்திரத்தில் எழுதியிருக்கேன். அந்த பத்திரத்தை வாங்கிட்டு மதுரை 6 ATJ நீதிபதி ஐயா பத்திரிக்கையில் விளம்பரப்படுத்தணும். இப்படி ஒருத்தன் சயின்டிஸ்ட்டு ஒரு 500 ரூபா வீட்டில் இருந்துக்கிட்டு செல்ஃபோனை கூட கடை வாங்கிக்கிட்டு அக்கா வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு பேரிங்க சட்டையை போட்டுக்கிட்டு 1 கோடி ரூபா சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். 75 நாளுன்றது 1 மாதம் தான் ஊட கிடக்கும். அதனால் 6 ATJ நீதிபதி ஐயா அவர்கள் 16ஆம் தேதி 9வது மாதத்தில் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் வந்த அன்றைக்கே 4 7வது மாதத்துலேயே வெளியே வந்தோடனே போய் பத்திரத்தை கொடுத்தேன், வாங்க மாட்டோம்ட்டார். அன்றைக்கி வாங்கியிருந்தால் இந்நேரம் ரியல் தெரிஞ்சிருக்கும், ஜெயபாண்டி போலியா அசலாண்டு தெரிஞ்சிருக்கும். ஆனால் காலம் கடத்தி விட்டார். ஆனால் காலம் கடத்தினாலும் இந்த வாய்தாவில் 3வது வாய்தாவில் இதை வாங்கி கொண்டு, ஏன்னா நீங்கள் என்ன பணஞ்செலவு விலைக்கு போகிறீங்களா நீதிபதி அவர்கள், இல்லை அரசாங்கம் மாநில சர்க்கார் தமிழ்நாடு எனக்கு பணச்செலவழிக்க போகிறீங்களா, இல்லை மத்திய சர்க்கார் எனக்கு பணச்செலவழிக்க போகிறீங்களா? நான் தானேங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். நான் தானேங்க வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலன்னா 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட போகிறேன். ஆகையால் தயவு செய்து ஒரு படிப்பறிவு இல்லாதவன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1ஆம் வகுப்பு மாணவர்களை ஒரே மாடலை 16 மாடலாக உருவாக்க வைக்க போகிறேன். ஒரு PhD முனைவர் பட்டம் வாங்கினவங்களாம் புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கணும். புதிய கண்டுபிடிப்புனா என்னப்பா அப்படின்னு கேட்குறான். புதிய கண்டுபிடிப்புனா யாருடைய உதவியும் நாடாமல் அவர் சொந்த அறிவினால் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும்போது அது எப்படி அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்களோ யாருடைய உதவி இல்லாமல், அது மாதிரி முனைவர் பட்டம் என்பது அவராக சுயமாக ஒரு பொருளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் PhD. அந்த படிப்பு மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த முனைவர் பட்டமும் வாங்கலை, PhDயும் படிக்கலை. ஆனால் 1ஆம் வகுப்பு மாணவனை 16 மாடலாக ஒரு மாடலை உருவாக்கி அந்த மாடலை இந்தியா முழுவதும் விற்பனை பண்ணி மாணவ மாணவிகளுக்கு சம்பளமும் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க போகிறேன். இந்த முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர்கள் உங்களால் கொடுக்க முடியுமா? இந்திய அரசியல்வாதினால் கொடுக்க முடியுமா? இல்லை இந்திய விஞ்ஞானியால் கொடுக்க முடியுமென்றால் கொடுங்க, நான் உங்களை ஆதரிக்கிறேன்.
இல்லை எனக்கு அனுமதி கொடுங்க. நீதிபதி ஐயா அவர்களே, நன்றி வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜப்பாண்டி சயின்டிஸ்ட்.